வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து டெய்லி டெஸ்ட் பேஜ் அது போக பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 முக்கியமான வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த 15 கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கரு வளர்ச்சியை கூறும் திருவாசக பகுதி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா போற்றி திருவகவல். ஓகேங்களா? ஸோ கரு வளர்ச்சியை கூறும் திருவாசக பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா போற்றி திருவகவல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். சங்க கால தமிழில் உள்ள வாக்கியங்கள் நீண்ட கலப்பு வாக்கியங்கள். ஓகே, சங்க கால தமிழில் உள்ள வாக்கியங்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கலப்பு வாக்கியங்கள். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இருவேறு யாப்புகள் தம்முள் கலப்புறுமாறு பாடப்படும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை மணிமாலை அல்லது இணை மணிமாலை. ஓகே, ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை மணிமாலை அப்படி இல்லைன்னா இணை மணிமாலை இருக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்து ஆ மற்றும் ஆ இரண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட ஏதாவது ஒன்று இருக்கும். இரட்டை மணிமாலை இருக்கும், அப்படி இல்லைனா இணை மணிமாலை இருக்கும். ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து புறநானூற்றில் எத்திணை பாடல்கள் இடம்பெறவில்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உளினை திணை வந்து இடம்பெறவில்லை. புறநானூற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த திணை பாடல் வந்து இடம்பெறலை பார்த்தீங்கன்னா உளினை திணை வந்து இடம்பெறவில்லை. ஓகே, அடுத்து தமிழில் கற்பனை என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரம். தமிழில் கற்பனை என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரம். அடுத்து சமயம் தத்துவம் இவற்றிற்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்னால்டு. சமயம் தத்துவம் இவற்றிற்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்னால்டு. அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் மொழி கிரேக்க மொழியுடன் மட்டுமே ஒப்பிடக்கூடிய சிறப்புடையது என்று கூறும் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல்ஹார்டு. தமிழ் மொழி கிரேக்க மொழியுடன் மட்டுமே ஒப்பிடக்கூடிய சிறப்புடையது என்று கூறும் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல்ஹார்டு. அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். சங்க காலத்தில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 5 புலவர்கள், அதாவது ஐவர். ஓகே, சங்க காலத்தில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவர். அடுத்து மறுமைக்கு அணிகலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி. மறுமைக்கு அணிகலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி. அடுத்து 10வது வினா பாருங்கள். சிறுகதையின் இரண்டாம் வகை எதனால் அமைகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணச்சித்திரத்தால் வந்து அமைகிறது. சிறுகதையின் இரண்டாம் வகை எதனால் அமைகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணச்சித்திரத்தால். அடுத்து 11வது வினா பாருங்கள். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் என்னும் கலைப்பில் ஆங்கில நூல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே. கனகசபை. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் என்னும் தலைப்பில் ஆங்கிலேய நூல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வே. கனகசபை. ஓகே, 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் என்னும் தலைப்பில் ஆங்கிலேய நூல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வே. கனகசபை. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். வட சொற்களுள் தாரம் என்பது எந்த பாலை குறிக்கிறது? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்பாலை வந்து குறிக்க. ஓகேங்களா? ஸோ தாரம் ஆண்பாலை வந்து குறிக்கிறது. அடுத்து 13வது வினா பாருங்கள். தமிழ் மொழியை திராவிடர்கள் சமய பொறுமொழி என போற்றி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CR ரெட்டி. தமிழ் மொழியை திராவிடர்கள் சமய பெருமொழி என போற்றி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CR ரெட்டி. அடுத்து 14வது வினா பாருங்கள். தனிச்சொல் என்பதன் வேறு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா விட்டிசை. தனிச்சொல் என்பதன் வேறு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டிசை. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். தருக்கம், வெகுளி, சிறுமை இம்மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் உடைக்கும் படை. ஓகே, தருக்கம், வெகுளி, சிறுமை இம்மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் உடைக்கும் படை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 15 கொஸ்டின் பார்த்துருக்கு. இந்த 15 கொஸ்டின்லேருந்து ஏதாவது கொஸ்டின்லேயோ இல்லைனா ஆன்சர்லேயோ வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட
இந்த யூடியூப் சேனலில் இந்த கொஸ்டினுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கமெண்டில் வந்து நீங்கள் வந்து லீவ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சரியான விளக்கம் தரேன். ஓகேங்களா? ஸோ நம்முடைய பிஜிடிஆர்பி டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பிஜிடிஆர்பி டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி பிஜிடிஆர்பி டெலகிராம் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்தந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் வந்து நம்ம தொடர்ந்து இதே மாதிரி கொஸ்டின் வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய வீடியோவில் வந்து பெறணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி முயற்சி பண்ணக்கூடிய உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். ஓகேங்களா? ஸோ மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.